வெல்கம் டு கான்செப்ட் லேப். இன்றைக்கி பார்க்க போகிறது மியூட்டேஷன். மியூட்டேஷனுங்கிறது அந்த குரோமோசோம் ஆர் ஜீனில் ஏற்படுற மாற்றம் தான் என்ன சொல்கிறோம், மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். A mutation is a fundamental alteration or change. A mutation is a permanent change in the nucleotide sequence of the DNA. அந்த DNA சீக்வன்ஸில் இருக்கிற நியூக்ளியோடைடில் permanent change நடந்துச்சுன்னா அதான் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். This can be caused by copying error during cell division or environmental factors like radiation. அதாவது என்விரான்மெண்ட்டை நம்ம சுற்றுச்சூழலில் இருக்கிற ஒரு சில என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால என்ன நடக்கலாம், அந்த செல் டிவிஷன் நடக்கும்போது இந்த மியூட்டேஷன் நடக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், gene mutation, where the allele of a gene change. அந்த ஜீன் சேஞ்ச் ஆகிறத என்ன சொல்கிறோம், ஜீன் மியூட்டேஷன். ஜீனில் இருக்கிற அந்த குரோமோசோம் இருக்கு இல்லையா, அது சேஞ்ச் ஆச்சுன்னா அதுதான் ஜீன் மியூட்டேஷன். அதுதான் குரோமோசோம் மியூட்டேஷனுங்கிறது வேர் செக்மெண்ட் ஆஃப் குரோமோசோம், ஹோல் குரோமோசோம் ஆர் என்டையர் செட் ஆஃப் குரோமோசோம் சேஞ்ச். அதாவது குரோமோசோமில் இருக்கிற அந்த பார்ட்டில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது ஜீன் மியூட்டேஷன். குரோமோசோம்ங்கிறது அப்படியே என்டையர் குரோமோசோமே என்ன ஆகும், செட் ஆஃப் குரோமோசோமே சேஞ்ச் ஆகும், அதுதான் குரோமோசோம் மியூட்டேஷன். அடுத்தது சொமேட்டிக் மியூட்டேஷன். சொமேட்டிக் மியூட்டேஷனுங்கிறது நம்ம கண்ணால் பார்க்க முடியும், அந்த இப்போ முடி, கண், காது, அது மாதிரி மியூட்டேஷன் that are in somatic tissues of the body. The body tissueல இருக்கிற இந்த செல்லில் என்ன நடக்கும், மியூட்டேஷன் இருந்துச்சா சொமேட்டிக் மியூட்டேஷன் வரும். மியூட்டேஷன் ஆர் நாட் டிரான்ஸ்மிட்டட் டு ப்ரோஜென்சி. அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு மியூட்டேஷனுங்கிறது டிரான்ஸ்மிட் ஆகாது. The extent of the phenotypic effect depend upon whether the mutation is dominant or recessive. இந்த மியூட்டேஷன் இந்த எஃபெக்டை எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், டாமினன்ட் ஆர் ரிசீவ். டாமினன்ட்னால் எந்த கேரக்டர் அதிகமாக இருக்கோ அதான் டாமினன்ட்டு, எந்த கேரக்டர் கம்மியாக இருக்கோ அதுதான் ரிசீவ். அதாவது எக்ஸாம்பிள், இப்போ கருப்பு நிறம் அதிகமாக இருந்தது அதுனா அப்போ டாமினன்ட். அடுத்த ஜென்ரேஷனுக்கு கருப்பாக தான் சைல்டு வருவான். ரிசீவ்னால் கம்மியாக இருக்கிறது. அடுத்தது germinal mutation. Mutation that are in germ tissue of the body. பாடியில் இருக்கிற அந்த germ tissueல மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா அது germinal mutation. Mutation may be transmitted to progeny. இதில் germinal mutationல மட்டும் என்ன நடக்கும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு மியூட்டேஷன் டிரான்ஸ்மிட் ஆகும். Dominant mutation are seen in first generation after the mutation occur. மியூட்டேஷன் அக்கர் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் இந்த டாமினன்ட் மியூட்டேஷன் நம்மளுக்கு தெரியும். அடுத்து ரிசீவ் மியூட்டேஷன் வில் பி only be seen upon change matching with an individual carrying the receive allele to. Thus the receive mutation may remain hidden for many generation. அதாவது ரிசீவ் மியூட்டேஷன் அப்படிங்கிறது என்ன நடக்குன்னா சப்ரஸ் ஆகியிருக்கும். சப்ரஸ்னால் என்ன, கம்மியாகிறது. சப்ரஸ் ஆகியிருந்து அது 2-3 ஜென்ரேஷனுக்கு அப்புறமும் என்ன ஆகலாம், வெளிப்படலாம். உடனே அடுத்த ஜென்ரேஷன்லே உங்களுக்கு வெளி வராமல் இருந்து அடுத்தது 2வது 3வது ஜென்ரேஷனில் அந்த மியூட்டேஷன் சேஞ்ச் நம்மளுக்கு வெளியில் தெரியும். அதுதான் ரிசீவ் மியூட்டேஷன். அடுத்தது மோட் ஆஃப் ஆரிஜின். ஆரிஜினை பேஸ் பண்ணி என்னென்ன மியூட்டேஷன் நடக்குதுன்னு பார்ப்போம். ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன். இட் அக்கர்ஸ் சடன்லி இன் த நேச்சர் அண்ட் their origin is unknown. They are called background mutation. The spontaneous mutationக்கு இன்னொரு பேர் என்ன, background mutation. இது எப்படி நடக்கும், சடனாக நடக்கும், நேச்சரில் நடக்கிறது.
அடுத்து induced mutation. Beside naturally occurring spontaneous mutation, the mutation can be induced artificially in living organism by exposing them to abnormal environment such as radiation. Induced mutation ங்கிறது நார்மலாக இருக்கிற அந்த செல்லில் ரேடியேஷன் மாதிரி அப்நார்மல் என்விரான்மெண்டலில் வந்து எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அந்த செல்லு என்ன ஆகும், மியூட்டேஷன் வந்து இன்டியூஸ் ஆகும். அதுதான் இன்டியூஸ்னா தூண்டுதல், மியூட்டேஷனை தூண்டுதல். இப்போ ரேடியேஷன் பட்டுச்சுன்னா அதில் செல்லில் அந்த ரேடியேஷன் லைட்டு பட்டுச்சுன்னா என்ன ஆகும், மியூட்டேஷன் அக்கர் ஆகும். அதுதான் இன்டியூஸ்டு மியூட்டேஷன். அடுத்தது டைரக்ஷன் ஆஃப் மியூட்டேஷன். டைரக்ஷனை வச்சு மியூட்டேஷன் இப்படி நடக்குது. ஃபார்வர்ட் மியூட்டேஷன். In an organism, when mutation create a change from wild type to abnormal phenotypic, then the type of mutation are known as forward mutation. அதாவது ஆர்கானிசத்தில் மியூட்டேஷன் க்ரியேட் பண்ணி சேஞ்ச் பண்ணுவோம். எப்படி வைல்ட் டைப்லேருந்து அப்நார்மல் ஃபினோடைப்புக்கு சேஞ்ச் பண்ணும். அதை தான் என்ன சொல்கிறோம், ஃபார்வர்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் மியூட்டேஷன் ஆர் ஃபார்வர்ட் டைப். அடுத்து ரிவர்ஸ் ஆர் பேக் மியூட்டேஷன். த ஃபார்வர்ட் மியூட்டேஷன் ஆர் often corrected by error correcting mechanism so that an abnormal phenotypic changes into wild type phenotypic. அதாவது ரிவர்ஸ் ஆர் பேக் மியூட்டேஷன்னா மொதல் இருந்த நிலைக்கே திரும்பி நார்மல் இதுக்கு வந்துடும். அதுதான் அந்த ஃபார்வர்ட் மியூட்டேஷன் ஆர் ஆஃப்டன் கரெக்டட். அந்த மியூட்டேஷன் கரெக்ட் பண்ணப்படும். எரர் கரெக்டிங் மெக்கானிசம் மூலயமா அந்த மியூட்டேஷன் கரெக்ட் ஆகி அப்நார்மல்லேருந்து என்ன நடக்கும், நம்மளுக்கு மொதல் இருந்தால் அந்த வைல்ட் டைப் ஃபினோடைப்பிக்கே திரும்பி அந்த செல்லோட இது வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுதான் ரிவர்ஸ் ஆர் பேக் மியூட்டேஷன். அடுத்தது சைஸ் அண்ட் குவாலிட்டி. சைஸ் குவாலிட்டியை பொறுத்து என்னென்ன மியூட்டேஷன் நடக்குது. First one, point mutation. When heritable alteration occur in very small segment of DNA molecule, that is a single nucleotide or nucleotide pair, then this type of mutation are called point mutation. Point mutation ங்கிறது அந்த சிங்கிள் நியூக்ளியோடைட் பேரில், அதாவது டிஎன்ஏ மாலிகுலில் இருக்கிற அந்த நியூக்ளியோடைட் பேரில் அந்த ஒரு ஸ்மால் செக்மெண்ட்டில் மட்டும் என்ன நடக்கும், அல்ட்ரேஷன் நடக்கும். அந்த பாயிண்டில் மட்டும் நடக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன, பாயிண்ட் மியூட்டேஷன். இந்த பாயிண்ட் மியூட்டேஷன் மே அக்கர் டியூ டு ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் சப்நியூக்ளியோடைட் சேஞ்சஸ் இன் தி டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏல என்ன நடக்கும், சேஞ்சஸ் வந்து இதனால் நடக்கும். அடுத்து டெலிஷன் மியூட்டேஷன். அப்படின்னா the point mutation which is caused due to loss or deletion of some portion in triplet code of gene is called deletion mutation. அதாவது அந்த ட்ரிப்ளெட் கோடில் ஜீனில் இருக்க அந்த ட்ரிப்ளெட் கோட்லேருந்து ஒரு ஸ்மால் போர்ஷனே என்ன ஆகிடும், டெலிட் ஆகிடும். அதுதான் டெலிஷன் மியூட்டேஷன். இன்சர்ஷன் ஆர் அடிஷன். இன்சர்ஷன்னால என்னது, சேர்க்கறது. addition, சேர்க்கிறது. இந்த பாயிண்ட் மியூட்டேஷன் which occur due to addition of one or more extra nucleotide to gene are called insertion mutation. அதாவது ஒன்று இல்லை அதுக்கு மேலே நியூக்ளியோடைட் ஜீனு என்ன பண்ணும், அந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் இன்சர்ட் ஆகும். அதுதான் இன்சர்ஷன் ஆர் அடிஷன் மியூட்டேஷனுங்கிறது. அடுத்தது சப்ஸ்டிடியூஷன் மியூட்டேஷன். A point mutation in which a nucleotide of a triplet is replaced by another nucleotide. Substitutionனாலே அதுதானே, எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இது ஒரு ஏங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக பிங்கிறது வந்து சப்ஸ்டிடியூஷனுக்கு வரும். அதுதான் வந்து சப்ஸ்டிடியூஷன். அதற்கு பதிலாக the point mutation in which a nucleotide of a triplet is replaced by another nucleotide. ஒரு நியூக்ளியோடைடுக்கு பதிலாக இன்னொரு ஏங்கிற நியூக்ளியோடைடு இருந்துச்சுன்னா அந்த ஏ நியூக்ளியோடைடுக்கு பதிலாக பிங்கிற நியூக்ளியோடைடு வந்து என்ன ஆகும், சப்ஸ்டிடியூஷனாக வரும். அதுதான் சப்ஸ்டிடியூஷன் மியூட்டேஷனுங்கிறது. அடுத்தது மல்டிபிள் மியூட்டேஷன் ஆர் கிராஸ் மியூட்டேஷன். when changes involving
more than one nucleotide pair or entire gene, that is called cross mutation. அதாவது ஒரு நியூக்ளியோடைடுக்கு மேலே நிறைய பேரில் மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா அதுதான் மல்டிபிள் மியூட்டேஷன் ஆர் கிராஸ் மியூட்டேஷன் அப்படிங்கிறது. அடுத்தது டிரான்ஸ்லொகேஷன். அப்படியே டிரான்ஸ்லொகேஷன்னா அந்த செக்மெண்ட்டே என்ன ஆகிறது, அப்படியே பிரேக் ஆகி இன்னொரு இதில் போய் குரோமோசோமில் போய் ஜாயிண்ட் ஆகிறது. எ செக்மெண்ட் ஆஃப் எ ஒன் குரோமோசோம் பிரேக் ஆஃப் அண்ட் attached to a completely different chromosome. ஒரு செக்மெண்ட், அதாவது ஒரு செட் ஆஃப் குரோமோசோமில் இருக்கிற அந்த செக்மெண்ட்டு பிரேக் ஆகி வேறு ஒரு குரோமோசோமில் டிஃப்ரெண்ட் குரோமோசோமில் போய் அட்டாச் ஆகிறது தான். இதுதான் குரோமோசோம் 4ங்கிறது, இது குரோமோசோம் 20ங்கிறது. இதில் உள்ள அந்த செக்மெண்ட் என்ன ஆகும், அப்படியே டிரான்ஸ்லொகேட் ஆகி அங்கே போய்டும், அங்கே இருக்கிறது இங்கே வந்துடும். அதான் டிரான்ஸ்லொகேஷன். It involved the breaking and exchange of large segment of genetic material between the two different non-homologous chromosome. Non-homologous-னா ஒரே மாதிரி இல்லாத குரோமோசோம். இது வேறு. குரோமோசோம் 4ங்கிறது ஒரு டைப்பு, குரோமோசோம் 20ங்கிறது வேறு ஒரு டைப்பு. இதில் உள்ள செக்மெண்ட்டு அங்கே போகும், 20ல் இருக்கிற செக்மெண்ட்டு 4க்கு வரும். அதான் இங்கே பிக்சரில் காமிச்சிருக்கிறது. அதான் டிரான்ஸ்லொகேஷனுங்கிறது. அடுத்தது inversion. The movement of gene within the same chromosome is called inversion mutation. அதாவது ஒரே குரோமோசோம்குள்ளே அந்த ஜீனோட மூமெண்ட் இருந்துச்சுன்னா அதுதான் இன்வர்ஷன் மியூட்டேஷன் அப்படின்னு பேர். அடுத்தது phenotypic effects. First one, morphological mutation. மார்ஃபலாஜிக்கல் மியூட்டேஷனுங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிகிறது. மியூட்டேஷன் வந்து வெளியில் தெரியும். அதான் சொன்னலாம் முதல்ல, அந்த கண், காது, ஹேர், அதெல்லாம் தே எஃபெக்ட் த அவுட்வர்ட் பை விசிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். அதாவது ஆர்கானிசத்தில் வந்து என்ன பண்ணலாம், நம்ம விசிபிளாக பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ். அதுதான் மார்ஃபலாஜிக்கல் மியூட்டேஷன். அதாவது லீத்தல் மியூட்டேஷன். They are mutations that affect the viability of an organism. அடுத்து conditional mutation. They are mutation in which the mutant allele cause the mutant phenotypic only in certain environment. அதான் கண்டிஷனல் மியூட்டேஷன். அதுதானே, ஒரு சில கண்டிஷனில் மட்டும் என்ன ஆகும், அந்த மியூட்டேஷன் வந்து நடக்கும். அதுதான் கண்டிஷனல் மியூட்டேஷன் அப்படிங்கிறது. அடுத்தது பயோகெமிக்கல் மியூட்டேஷன். They are mutations that may not be visible or affect a specific morphological characteristic but may have a general effect on the ability to grow or proliferate. அதாவது இந்த மியூட்டேஷன் வந்து விசிபிளாக இருக்காது, ஸ்பெசிஃபிக்காக மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர் தான் எஃபெக்ட் ஆகும். இந்த ஜென்ரல் எஃபெக்ட் வந்து எப்படி காமிக்கும்னா, எபிலிட்டி டு க்ரோ ஆர் ப்ரோலிஃபரேட், அதாவது அதோட வளர்ச்சி இல்லைன்னா ப்ரோலிஃபரேஷனில் காமிக்கும் நம்மளுக்கு. அதான் பயோகெமிக்கல் மியூட்டேஷனுங்கிறது. அடுத்தது மேக்னிடியூட் ஆஃப் ஃபினோடைபிக் எஃபெக்ட். இதில் டாமினன்ட் மியூட்டேஷன். The mutation which have dominant phenotypic expression are called dominant mutation. அதான் டாமினன்ட் மியூட்டேஷனுங்கிறது சொன்னேன் இல்லையா, இது வந்து அதிகமான இது இருக்கோ அதுதான் வந்து டாமினன்ட் மியூட்டேஷனுங்கிறது. இப்போ ஒரு கருப்பு கோழி இருக்குது அப்படின்னா அது வந்து டாமினண்ட்டாக இருந்துச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷனில் வெறும் கருப்பு கோழி மட்டும்தான் வரும் அடுத்த ஜென்ரேஷன். அதுதான் டாமினன்ட் மியூட்டேஷனுங்கிறது. டாமினன்ட் பண்ணாதங்கிறாங்கல்ல, அது மாதிரி டாமினன்ட். அடுத்தது ரிசீவ் மியூட்டேஷனுங்கிறது. மோஸ்ட் டைப் ஆஃப் மியூட்டேஷன் ஆர் ரிசீவ் இன் நேச்சர் அண்ட் ஸோ தே ஆர் நாட் எக்ஸ்பிரஸ்டு ஃபினோடைப்பிக்கலி இமீடியட்டாக என்ன ஆகாது, இந்த மியூட்டேஷன் வந்து நம்மளுக்கு தெரியாது. அடுத்தடுத்த ஜென்ரேஷனில், அதாவது 2-3 ஜென்ரேஷன் கழித்து என்ன ஆகும், மியூட்டேஷன் வந்து
வெளியில் தெரிகிறது தான் என்னது ரிசீவ் மியூட்டேஷன் அப்படிங்கிறது. அடுத்தது ஐசோஅலீலி. சம் மியூட்டேஷன் alter the phenotypic of an organism so slightly that they can be deleted only by special technique. அதாவது ஆர்கானிசத்தில் ஸ்லைட்டாக என்ன ஆகும், மியூட்டேஷன் நடக்கும். அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், டிடெக்டட் பை எ ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் மூலயமா தான் இந்த மியூட்டேஷனை கண்டுபிடிக்கலாம். மியூட்டன்ட் ஜீன் தட் கிவ் ஸ்லைட்லி மாடிஃபைட் phenotypic or ஐசோஅலீலி. அந்த மியூட்டன்ட் ஜீன் வந்து எப்படி இருக்கும், ஸ்லைட்டாக மாடிஃபை ஆகிருக்கும், அதுதான் ஐசோஅலீலிங்கிறத. அடுத்து லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர் கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன். லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் மியூட்டேஷன் அப்படிங்கிறது, லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் மியூட்டேஷன் இஸ் கால்ட் inactive mutation result in the gene product having less or no function. ஒன்று அந்த ஜீனோட ஜீன் வந்து லெஸ்ஸாக இருக்கும், இல்லை அதோட ஃபங்க்ஷன் வந்து இல்லாமல் இருக்கும். அதுதான் என்னது லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் மியூட்டேஷன். அப்படி அதாவது அந்த ஜீன் இருந்துச்சுன்னா என்ன ஃபங்க்ஷன் நடக்கும், அது இல்லாமல் போயிடும். அதுதான் லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் மியூட்டேஷனுங்கிறது. அடுத்தது கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் மியூட்டேஷன். த கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் மியூட்டேஷன் ஆல்சோ கால்டு activating mutation change the gene product such that is effect get stronger or even is suppressed by a different or abnormal function. அதாவது கெயின் ஃபங்க்ஷனுங்கிறது என்ன நடக்கும்னா, அது வந்து லாஸ் ஆகிடும் ஃபங்க்ஷன். இதில் வந்து ஃபங்க்ஷன் வந்து அதிகமாக நடக்கும். உனக்கு அதிகமாக நடக்கிறதுனால ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், அப்நார்மலாக போயிடும், இல்லை டிஃப்ரெண்ட் ஆகிடும், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ஆகிடும். அதுதான் கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் மியூட்டேஷனுங்கிறது. டைப் ஆஃப் அடுத்தது டைப் ஆஃப் குரோமோசோம் இன்வால்வ்டு. குரோமோசோம் இன்வால்வ் ஆகிற மியூட்டேஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன் ஆட்டோசோமல் மியூட்டேஷன். த மியூட்டேஷன் அக்கர் இன் ஆட்டோசோமல் குரோமோசோம். ஆட்டோசோமல் குரோமோசோம்ங்கிறது என்னது, நம்ம பாடியில் இருக்கு இல்லையா, அந்த குரோமோசோமில் நடக்கிறது தான் ஆட்டோசோமல் குரோமோசோம்ங்கிறது. செக்ஸ் குரோமோசோமல்ங்கிறது இந்த மியூட்டேஷன் அக்கர் இன் செக்ஸ் குரோமோசோம். அடுத்தது குரோமோசோமல் மியூட்டேஷன் அண்ட் டைப்ஸ். The changes in genome involving chromosome parts, whole chromosome or chromosome set are called chromosome aberration or mutation. Chromosome mutation or inherited one. Chromosome mutationங்கிறது என்னது, இன்ஹெரிட்டட்னா தலைமுறை அப்படி வர்றது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது அதான் குரோமோசோமல் மியூட்டேஷன் அப்படிங்கிறது. அதோட டைப் என்ன நல்லா இருக்குது. ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இன் குரோமோசோம், சேஞ்சஸ் இன் நம்பர் ஆஃப் ஜீன். நம்பர் ஆஃப் ஜீனில் என்ன சேஞ்சு, ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ் டெலிஷன் விச் இன்வால்வ் லெஸ் ஆஃப் எ ப்ரோக்கன் பார்ட் ஆஃப் எ குரோமோசோம். லாஸ் ஆஃப் ப்ரோக்கன் பார்ட் ஆஃப் குரோமோசோம். அதாவது குரோமோசோமில் இருக்கிற அந்த பார்ட்டு என்ன ஆகிடும், உங்களுக்கு டெலீட் ஆகிடும். அதுதான் வந்து லாஸ்ங்கிறது. அடிஷனுங்கிறது டியூப்ளிகேஷன் விச் இன்வால்வ் அடிஷன் ஆஃப் எ பார்ட் ஆஃப் எ குரோமோசோம். டியூப்ளிகேஷனுங்கிறது இப்போ ஏன்னு ஒரு குரோமோசோம் இருந்துச்சுன்னா அதே மாதிரி டியூப்ளிகேட் இது இன்னொன்று வந்து என்ன ஆகிடும், ஃபார்ம் ஆகிடும். அதுதான் அடிஷனுங்கிறது. அதில் சேஞ்சஸ், அதாவது குரோமோசோம்ங்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா தான், இத்தனை குரோமோசோம் இருக்குன்னா குரோமோசோம் இருந்துச்சுன்னா தான் அந்த கேரக்டர் என்ன ஆகும், கரெக்டாக நம்மளுக்கு வெளியில் வரும். அதனால் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது என்னது, நார்மல் இல்லாமல் தான் இருக்கும். மியூட்டேஷனுங்கிறதே தான், நார்மல் இல்லாமல் அப்நார்மலாக இருக்கிறது தான் மியூட்டேஷனுங்கிறது. அடுத்தது சேஞ்சஸ் இன் ஜீன் அரேஞ்ச்மெண்ட்டு. rotation of group of gene 180 degree within one chromosome. First one, inversion in which broken segment reattached to original chromosome in reverse order. அதாவது இன்வர்ஷன் மியூட்டேஷனுங்கிறது என்னென்னா, ஒரு குரோமோசோமில்
இருக்கிற அந்த செக்மெண்ட்டு ரீஅட்டாச் ஆகும் ஒரிஜினல் குரோமோசோமில். அதுதான் ரிவர்ஸ் ஆர்டரில் அட்டாச் ஆகும். அதுதான் இன்வர்ஷனுங்கன்னா தலைகீழாக மாறுறது. தலைகீழாக வந்து ஜாயிண்ட் ஆகுது. அந்த செக்மெண்ட் வந்து தலைகீழாக வந்து மாறி அந்த குரோமோசோம்லேயே திரும்பி ஜாயிண்ட் ஆகிருக்கும். அடுத்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பார்ட் பிட்வீன் குரோமோசோம் ஆஃப் டிஃப்ரெண்ட் பேர்ஸ். அதாவது டிஃப்ரெண்ட் குரோமோசோம் பேரில் இருக்கிற அந்த பார்ட் வந்து என்னது எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அதை தான் என்ன சொல்கிறோம், டிரான்ஸ்லொகேஷன் அப்படிங்கிறோம். டிரான்ஸ்லொகேஷன் இன் which the broken segment become attached to a non-homologous chromosome resulting in new linkage relation. அதாவது டிரான்ஸ்லொகேஷனுங்கிறது என்னன்னா, 2 குரோமோசோம் இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி இருக்கும், நான் ஹோமோலோகஸாக இருக்கும். ஒரே மாதிரி இல்லாத 2 குரோமோசோமில் இருக்கிற அந்த புரோக்கனான செக்மெண்ட்டு என்ன ஆகும், மாறி போகும். ஏல இருக்கிறது பியும், பியில் இருக்கிறது ஏலையும் வரும். அதுதான் டிரான்ஸ்லொகேஷனுங்கிறது. அடுத்தது சேஞ்சஸ் இன் நம்பர் ஆஃப் குரோமோசோம். அடுத்தது குரோமோசோம் நம்பரில் சேஞ்ச் ஆகுறது. யூப்ளாய்டி, யூனா ஈவன் ஆர் ட்ரூ, ப்ளாய்டிங்கிறது யூனிட். டிசிக்னேட் ஜீனோம் கண்டெய்னிங் குரோமோசோம் that are multiple of some basic number. It involved the loss or gain of whole chromosome. லாஸும் ஆகலாம், இதில் கெயினும் ஆகலாம். அதுதான் யூப்ளாய்டி அப்படிங்கிறது. அடுத்தது பாலிப்ளாய்டினா அடிஷன் ஆஃப் 1 or more செட் ஆஃப் குரோமோசோம். ஒன்று இல்லை அதுக்கு மேலே இருக்கிற செட் ஆஃப் குரோமோசோம் வந்து அடிஷன் ஆச்சுன்னா அது பாலிப்ளாய்டி. அடுத்தது ஆட்டோ பாலிப்ளாய்டி அப்படின்னா என்னென்னா, இட் இன்வால்வ் பாலிப்ளாய்டி இன் விச் த சேம் பேசிக் செட் ஆஃப் குரோமோசோம் ஆர் மல்டிபிள் ஆகும். பேசிக் செட் ஆஃப் குரோமோசோமே என்ன ஆகும், மல்டிபிள் ஆச்சுன்னா அது ஆட்டோ அப்படின்னா தானாகவே என்ன பண்ணிக்கும், குரோமோசோமை மல்டிபிள் பண்ணிக்கும். அதுதான் ஆட்டோ பாலிப்ளாய்டி. Allopolyploidy. The polyploidy result due to the doubling of chromosome number in F1 hybrid, which is derived from 2 different species. The resultant species is called an allopolyploidy. Allopolyploidyங்கிறது என்னது, 2 different speciesல இருக்கிற அந்த குரோமோசோம் நம்பர் என்ன ஆகும், மாறும். அதில் உள்ளது ஏல உள்ளது பிலையும், பியில் உள்ளது ஏலையும் இப்படி மாறுறது தான் என்ன சொல்கிறோம், அல்லோ பாலிப்ளாய்டி. பாலிப்ளாய்டினாலே பாலினாலே என்னது, நிறையா மாறுறது. ஒன்று கிடையாது, நிறையா குரோமோசோம்ஸ் அந்த இது வந்து மாறும் ஸ்பீசிஸில். அதுதான் அல்லோ பாலிப்ளாய்டிங்கிறது. அடுத்தது அனிப்ளாய்டி. இட் இன்வால்வ் லாஸ் ஆர் கெயின் ஆஃப் பார்ட் ஆஃப் எ குரோமோசோம் செட். குரோமோசோம் செட்டில் இருக்கிற பார்ட்டில் என்ன நடக்கலாம், லாஸும் ஆகலாம் கெயினும் ஆகலாம். அதுதான் அனிப்ளாய்டிங்கிறது. இட் ரெஃபர் எ கண்டிஷன் இன் விச் 1 or a few chromosomes are added or deleted from a normal chromosome number. குரோமோசோம் நம்பர்லேருந்து ஒன்று ஆட் ஆகலாம் இல்லை டெலிட் ஆகலாம். அதுதான் அனிப்ளாய்டிங்கிறது. அடுத்தது மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன். இட் இஸ் அ சேஞ்ச் இன் யுவர் DNA sequence where a single nucleotide is swapped out, causing a different amino acid to be built into a protein. அதாவது அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ்லேருந்து என்ன ஆகும், சிங்கிள் நியூக்ளியோடைடு ஸ்வாப் அவுட் ஆகிடுமா. ஸ்வாப் அவுட்னா வெளியில் போயிடுறது. ஸ்வாப் அவுட் காசிங் ஏ டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட், வேறு அமினோ ஆசிடை பில்ட் பண்ணி புதுசாக ஒரு ப்ரோட்டீனே என்ன பண்ணிடும், உருவாக்கிடுமா. இட் வில் சேஞ்ச் ப்ரோட்டீன் ஷேப் அண்ட் ஃபங்க்ஷன். இட் மே லீட் டு ஜெனட்டிக் டிசீஸ். இந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணும், அதோட ஷேப்பே மாறிடுச்சுன்னா, ப்ரோட்டீனோட ஷேப் மாறிடுச்சுன்னா என்ன ஆகும், அதோட ஃபங்க்ஷனும் ஆகும். ஃபங்க்ஷனும் வந்து மாறிடும். அதனால் ஃபங்க்ஷன் மாறுறதுனால அது என்ன லீட் பண்ணுமா, ஜெனட்டிக் டிசீஸை லீட் பண்ணும். அடுத்து நான்சென்ஸ் மியூட்டேஷன். இட் இஸ் அ ஜெனட்டிக் அல்ட்ரேஷன் தட் சேஞ்சஸ் தி DNA சீக்வன்ஸ் so that the premature stop codon is created. ஜெனட்டிக் அல்ட்ரேஷனில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா டிஎன்ஏ சீக்வன்ஸில்
அதை என்ன சொல்கிறோம், ஸ்டாப் கோடான். ஸ்டாப் கோடான் வந்து உருவாயிடும். அதாவது ஸ்டாப் கோடான்லாம் வந்து ப்ரீமெச்சூர் இதில் ஸ்டாப் கோடான் வந்து க்ரியேட் ஆகும். இன்ஸ்டெட் ஆஃப் கோடிங் ஃபார் அன் அமினோ ஆசிட், திஸ் halt protein synthesis yearly resulting in a shortened, incomplete and usually non-functional protein. அதாவது ஃபங்க்ஷனே இருக்காது, அந்த ப்ரோட்டீனுக்கு ஃபங்க்ஷனே இருக்காது. அப்போ என்ன ஆகும், அது மியூட்டேஷனாக ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது நான்சென்ஸ் மியூட்டேஷன் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.